நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா ஒரு தோஸ்துக்கு வந்து ஆர்டரு ஒரு 2.1. இது பார்த்திங்கன்னா சக்தி கம்பெனியோட போர்டு, இன்வெர்ட்ரு, சப்பு, லெஃப்ட் ரைட்டு எல்லாமே வந்துடும். ஒரு சைடு வந்து டிரான்சிஸ்டரு 5200 1943, இன்னொரு சைடு வந்து மாஸ்பெட்டு. இந்த மாட்டி கொடுக்க போகிறோம் 13 கேபினட்டில். முன்னாடி அகர்லிக்கு வர மாதிரி இதை மாட்டிட்டு ஒரு லைன் எப்படின்னு நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா லைன் கொடுத்தாச்சு. ஒரு லைனில் சொல்கிறேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் ட்ரிபிளுக்கான லைனு இந்த இடத்துல, இந்த லைன் பூராமே. அப்புறம் இன்புட் செக்ஷன் வந்து இந்த இடத்துல தான் கொடுக்கணும். இங்கே வந்து அவுட்ரு வந்துடும் இந்த இடத்துல. இது லெஃப்ட் ரைட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோலு, அதோட லைனு, இங்கே ஒரு லைனு, இங்கே ஒரு லைன் வந்துடும். ரெட் கலரில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியலை, இங்கே வந்துடும். அப்புறம் இந்த ஒயர் வந்து 5 வோல்ட்டுக்கான ரெகுலேட்டர் கொடுத்துருப்பாங்க, ESP போர்டுக்கான இந்த லைன். இது வந்து சப்பு ஊபருக்கான லைன். இது இங்கே இடத்துலேயே அவுட்ரு வந்துடும். இந்த ஒயிட் கலரு ஒயர் வந்து அவுட்டு, இன்னும் ரெட் கலர் ஒயர் இருக்குது, அது வந்து இன்னும் அங்கேனே வந்ததுனாலும் நம்ம அங்கேருந்து லைன் எடுத்து அப்படியே கண்ட்ரோலில் கொடுத்துக்கலாம். இது வந்து சப்புக்கான ஸ்பீக்கர் லைன். இது ரெண்டும். அப்புறம் லெஃப்ட் ரைட்டுக்கான ஸ்பீக்கர் லைன் இங்கே ஒன்று, அப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல ஒன்று வரும். அப்புறம் இந்த ஒயர் இந்த லைன் பார்த்தீங்கன்னா சுவிட்சிங் போர்டுக்கான லைன். இது நம்ம சுவிட்சை வச்சு ஆன் பண்ணால் இந்த இன்வெர்ட்டர் ஆன் ஆகிற மாதிரி சுவிட்சிங் போர்டுக்கான லைனு. பேட்ரி ப்ளஸ்ஸு மைனஸ் மட்டும் லைன் எடுத்து கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கணும். அப்புறம் இந்த பேனல் வந்து க்ளூ போட்டு ஒட்டி வச்சுருக்கனால அது இப்போதைக்கு மாட்ட முடியாது. அது காஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போட்டு ஆன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா பகாரியா தான் அது ESP போர்டு. லைன் கொடுத்து ஆன் பண்ணியாச்சு. பாருங்கள், இது தோஸ்துக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் என் செட்டை ஈச்சருக்கு மாற்றிட்டாங்க கஸ்டமரு. இந்த ஈச்சரில் தான் மாட்ட போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதோட ஆடியோ டெஸ்ட்டு இதில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள்.